ரஜினி பட வில்லன் நடிகர் விநாயகன் சிஐஎஸ்எஃப் வீரர்களுடன் வம்பிழுத்து வாங்கி கட்டிக்கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. மதுபோதையில் ரகளையில் ஈடுபட்டவரை ஹைதராபாத் போலீசார் கைது செய்ததன் பின்னணி என்ன? ஜெயிலர் படத்தில் வரும் இந்த காட்சியை போன்று திரைக்கு பின்னாலும் நான் ஒரு வில்லன் என்ற நினைப்பில் போகுமிடமெல்லாம் விநாயகன் விதண்டாவாதம் செய்வது தொடர்கதையாகி வருகிறது. போலீசாரை தொடர்ந்து மத்திய தொழில் பாதுகாப்பு படை வீரர்களிடம் உரண்டையை எடுத்து தற்போது ஜெயிலுக்கு செல்லும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார். ஹைதராபாத் விமான நிலையத்தில் நடந்தது என்ன? மலையாள நடிகரான விநாயகன் தமிழில் திமிரு, மரியான், ஜெயிலர் உள்ளிட்ட படங்களில் நடித்து மிகவும் பிரபலமாகியுள்ளார். சிறு சிறு வேடங்களில் நடித்து கவனம் ஈர்த்த இவர் ரஜினியின் ஜெயிலர் படத்தின் மூலம் மிரட்டலான வில்லனாக தன்னை நிலைநிறுத்திக் கொண்டார். திரைப்படத்தில் வில்லன் ஓகே, அதற்காக ரியல் லைஃபிலும் செல்லுமிடமெல்லாம் வில்லத்தனம் செய்தால் போலீசார் என்ன செய்வார்களோ அதையே ஹைதராபாத் போலீசாரும் செய்துள்ளனர். இவர் சனிக்கிழமை கொச்சியில் இருந்து ஹைதராபாத் வழியாக இணைப்பு விமானம் மூலம் கோவாவுக்கு செல்ல திட்டமிட்டுள்ளார். இதற்காக ஹைதராபாத் விமான நிலையம் வந்த விநாயகனை அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த சிஐஎஸ்எஃப் வீரர்கள் பரிசோதித்துள்ளனர். அப்போது ஆத்திரமடைந்த விநாயகன் சிஐஎஸ்எஃப் வீரர்களிடம் தகராறில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. அத்துடன் மதுபோதையில் இருந்ததால் அவரை சிஐஎஸ்எஃப் வீரர்கள் ஹைதராபாத் போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர். இதையடுத்து விமான நிலையத்தில் ரகளையில் ஈடுபட்ட விநாயகனை ஹைதராபாத் போலீசார் கைது செய்து தங்களது கஸ்டடியில் வைத்தனர். மதுபோதையில் பொது இடத்தில் அத்துமீறுதல், பொது இடத்தில் அநாகரிகமாக நடந்து கொள்ளுதல் ஆகிய பிரிவுகளின் கீழ் நடிகர் விநாயகன் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். இதையடுத்து பிணையில் அவர் விடுவிக்கப்பட்டார். ஆனால் விமான நிலையத்தில் சிஐஎஸ்எஃப் வீரர்களிடம் தான் தகராறு செய்யவில்லை என்று நடிகர் விநாயகன் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. அவர்கள்தான் தன்னை தனி அறைக்கு அழைத்துச் சென்று தாக்கியதாகவும் அங்குள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தால் இந்த உண்மை தெரிய வரும் என்று கூறியுள்ளார். சினிமாவில் நடித்து பிரபலமடைந்ததை விட அடிக்கடி இதுபோன்ற சர்ச்சைகளில் சிக்கி நடிகர் விநாயகன் பாப்புலராகியுள்ளார். இதற்கு முன்பு கேரளாவில் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது மீட்டு விவகாரம் குறித்து பேசி சர்ச்சையில் சிக்கினார். அத்துடன் முன்னாள் முதலமைச்சர் உம்மன் சாண்டி இறந்தபோது அவர் தொடர்பாக தவறாக பேசி வழக்குகளை சந்தித்தார். கடந்த ஆண்டு தான் வசித்து வரும் குடியிருப்பில் பிரச்சனை செய்த புகார் தொடர்பாக எர்ணாகுளத்தில் உள்ள போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். அப்போது மதுபோதையில் இருந்ததால் போலீசாரிடம் வம்பிழுத்து கைது செய்யப்பட்டார். இந்த நிலையில் ஹைதராபாத் விமான நிலையத்தில் சிஐஎஸ்எஃப் வீரர்களிடம் தகராறு செய்து கைது நடவடிக்கைக்கு ஆளாகினார். ஜெயிலர் பட வில்லன் நடிகர் விநாயகன் கைது செய்யப்பட்ட சம்பவம் சினிமா வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது.